28ஆம் வசனத்தை வந்து படிங்க. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட நமது சபையை, தம்முடைய சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியை அவர் கண்காணியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. இங்க வந்திருக்கிற நீங்கள் நானும் யாராயிருக்கிறோம் என்றால், தேவனுடைய ரத்தத்தை சிந்தி அவர் நம்மை சம்பாதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப நம்மளாம் யாருடைய ப்ராப்பர்ட்டி, யாருடைய சொத்து, யாருக்குரியவர்கள் என்றால் நாம் தேவனுக்குரியவர்கள். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் அப்படி சொல்றாரு, கவனி, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காமலே போகும். ஆமென். அப்ப ஆண்டவருடைய சொத்து நீங்க, ஆண்டவருடைய ப்ராப்பர்ட்டி. இப்ப சொல்றார், என் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. இந்த சபை யாரா இருக்குதான்? இதுக்கு எல்லாரும் மேல ஏசப்பா ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஏசு ரத்தம் அங்கே சிந்தப்பட்டிருக்கிறது. நான் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. இந்த சபை அப்படின்னா இந்த பில்டிங் இல்ல, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு பேரு சபை. ஹல்லேலூயா. இந்த சபைக்கு இன்னொரு பேரு சரீரமாகிய சபை. இது என்ன பேருங்க? இது சரீரமாகிய சபை. இந்த சபைக்கு என்ன இருக்குது? அசையும், நகரும், பேசும், வாழும். இது சரீரமான சபை. ஹல்லேலூயா. மூல பாஷையில இதுக்கு ஒரு பேர் இருக்கிறது, எக்லீசியா. எக்லீசியா, எக்லீசியா என்றால் மீட்கப்பட்டவர்களின் கூட்டம். பல ஜாதியிலிருந்து, பல கோத்திரத்திலிருந்து, ஆணிலும் பெண்ணிலும், சிறியோரிலும் பெரியோரிலும் இருந்து, இந்த உலக அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் வஞ்சலிலிருந்து இயேசுதான் தேவன் என்று நம்பி பிதாக்குமான் பரிசுத்தாவி நாமத்திலே ஞானஸ்தானம் எடுத்து ஒரு சபைக்குள்ளே வந்து அந்த உபதேசத்துக்கு, சத்தியத்துக்கு யார் ஒருவன் தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவனை ஆண்டவர் தம்முடைய சரீரமாகிய சபையாக அழைக்கிறார். இப்படி சொல்லுது, தன் மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. இது என்னுடைய சரீரம். இந்த சரீரத்தை நான் ஒரு நாளும் பகைப்பதில்லை, இதை நான் வெறுப்பதில்லை. இது நல்லா இருக்கணும், நான் நல்லா உண்கிறேன், தூங்குகிறேன், இதை சுத்தப்படுத்துவதற்கு குளிக்கிறேன், நல்ல வஸ்திரம் உடுத்துகிறேன், இந்த சரீரத்துக்கு மதிப்பும் மரியாதை வர வேண்டும் என்று அதை நான் பக்குவமாக பார்த்துக் கொள்கிறேன். இதை போலதான் நீயும் நானும் யாராயிருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இயேசுவை எப்படி ஜனங்கள் பார்க்கிறார்கள்? உன் மூலம், என் மூலம் தான். இந்த சரீரத்துக்குள்ளே இருந்து இயேசுடைய சுபாவங்களை, இயேசுடைய குணாதிசயங்களை, இயேசுடைய வல்லமைகளை ஜனங்கள் பார்க்க. அதான் சொல்கிறார், நீயும் நானும் கிறிஸ்துவினுடைய ஆலயம் இல்லை என்று சபை என்று சொல்லுகிறார். இதை தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அவர் மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு இயேசு ரத்தம் என்ன செய்கிறது என்ற சின்ன சின்ன ஒரு புரிதல் இருக்க வேண்டும். ஆமாவா? அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பேய் கூட இறங்கட்டும், எவ்வளவு பெரிய, உங்களுக்கு ஜபமே பண்ண தெரியல, நீ ஒண்ணு சொல்லு, இயேசுவின் ரத்தம் செய்யன்னு சொல்லிப்பார், இது பேய் ஆட ஆரம்பிக்கும், பிசாசு விலக ஆரம்பிக்கும். அப்ப இயேசுவின் ரத்தத்திலே வானோர், பூலோகத்தோர், பூலோகத்தின் கீழானோர் எல்லாருடைய நாமமும் மகிழப்படுவதற்கு, விடுவிக்கப்படுவதற்கு, பரிசுத்தமாக்கப்படுவதற்கு அவர் ரத்தத்தினாலே கர்த்தர் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்போ உன் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஒரு பரிபூர்ணத்தை அடைய வேண்டும் என்றால் கொஞ்சம் ஒரு புரிதல் இருக்க வேண்டும். இப்ப நம்ம புது வருஷம்ன்றதுனால மண்டையெல்லாம் அந்த மெட்டீரியல் பிளஸிங்கே சார்ந்திருக்கும், வீடு, சொத்து, சுகம், பேரு, புகழ். அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம வாழ்க்கையை வந்து சேரும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடு மரணங்களை குறித்த ஒரு புரிதல் இருக்க வேண்டும். அவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வரும்போது தூரந்து பார்க்கிற யோவான் ஸ்தானங்களுக்கு அவர் எப்படி பார்க்கிறார்னா, அவர் ஆட்டுக்குட்டியாக பார்க்கிறார். இதோ சகல ஜனங்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி. அப்ப இயேசு கிறிஸ்து பரிகாரியாக வந்தார், பலியாக வந்தார், மக்களை கிளென்சிங் பண்ற சுத்திகரிப்பவராய் வந்தார், மீட்பை தருகிறவராய், அதிகாரத்தை தருகிறவராய் வந்தார். ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நாம் எப்படி கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறோம் என்பதை நம்ம கொஞ்சம் உள்ள போவோம். நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒரு மனிதனுக்கு என்ன செய்கிறது? கடந்த நாட்களை வாசித்தோம், எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே 53ஆம் வசனத்தை வாசிப்போம்.
யோவான் சுவிசேஷம் 6:53. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று சொல்லி, மெய்யாகவே மெய்யாக சொல்ல, நல்லா கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை, இந்த சரீரமாக சபையை என்ன சொல்றாரு? என் சரீரத்தையும் என் ரத்தத்தையும் ஒருத்தன் பானம் பண்ணல, அதை உட்கொள்ள, அந்த உபதேசத்துக்கு அவன் உட்படலைன்னா அவனுக்குள்ளே ஜீவன் இல்லை. அல்லேலூயா. இந்த ஜீவன் இல்லை இந்த வார்த்தை 4 வார்த்தை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் செய்தி. அல்லேலூயா. இந்த பயாலஜி பயோ ஜோயே ரெண்டுமே கிரீக் வேர்ட். ஜோயே ZIO, ஜோயே, பயோ BIO, பயோ. இந்த ஜோயே பயோ உங்களுக்கு தெரியும். பயோன்னா இந்த பூமியில வாடுகிற வாழ்க்கை, இந்த கரியும் ரத்தமும் உடையவர்களாய், இதுல இந்த தோற்றம் உடையவர்களாய். ஆனால் ஜோயே என்கிற தெய்வீக வாழ்க்கைக்கு உருவம் இல்லை, அதுக்கு ஆத்மா இருக்கிறது. அதுக்கு உணர்வு இருக்கிறது. அதுக்கு நரகம் மோட்சம் என்று போகக்கூடிய இடத்துக்கு போகக்கூடிய அந்த நிலைக்கு அதுக்கு இருக்கிறது. இப்ப இந்த ஆத்மா அதுக்கு உள்ள ஜீவன் இருக்க வேண்டும் என்றால் ஏன் சொல்கிறார்? என் மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறவனுக்கு ஜீவன் உண்டு. அல்லேலூயா. நிறைய பேர் இதுல சர்ச்சுக்குள்ள வந்து அந்த ஜீவன், அந்த தெய்வீகம் உள்ள வாழாது. தெய்வீகம் வாழாது, அந்த தெய்வீக சிந்தை வாழாது, தெய்வனுடைய எண்ணங்கள் வாழாது. அவர்கள் ஜோயாவே இருப்பாங்க. சர்ச்சை எப்படி தேடுவாங்க? ஒரு சுகமாக்குற இடமாகும் சர்ச்சை தேடுவாங்க. எத்தனை ஜெபிச்சா நடக்கும்ன்ற ஒரு மெட்டீரியல் பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக சபை தேடுவாங்க. ஆனா யாருக்குள்ளே இயேசுவின் ரத்தமும் இயேசுடைய சரீரமும் செயல்படுகிறதோ அவர்கள் தெய்வீகத்துக்கு தன்னை மாற்றிக் கொள்வார்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு காசு பணம் வந்து அவங்க நிம்மதியை கெடுக்காது. காசு பணம் அவங்களை பாவத்தினை தள்ளாது. காசு பணம் அவங்களை விரக்தி அடைய செய்யாது. அவங்க பொண்ணும் சொத்தும் மேன்மை இருந்தாலும் அதுக்கு துச்சமாக எண்ணுவார்கள். இதுதான் நீங்க லூக்கா சுவிசேஷத்துல 15ஆம் வசனத்தை 16ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்க லாசர்னு ஒருத்தர் இருந்தான். ஆனா அவனுக்குள்ள என்ன இல்லை? சொத்து இல்லை, சுகம் இல்லை, மனைவி இருந்தா தெரியல, பிள்ளை இருந்தா தெரியல. அவன் வியாதிப்பட்டவனா இருந்தான். உண்பதற்கு ஆகாரம் கூட கிடையாது. ஆனால் அவன் மரித்த போது ஆபிரகாம் மடியில போய் உட்கார்றான். அவன் எப்படி தன்னை அந்த தேவனுடைய ஜீவன் உடையவனாக இருந்தான், தெய்வீக சுபாவம் உடையவனாக இருந்தான், தெய்வீக எண்ணம் உடையவனாக இருந்தான். தேவன் நடத்துகிற விதத்திலே அவன் தன்னை மாற்றிக்கொண்டவனாக இருந்தான். வந்திருக்கிற உங்களுக்குள்ளே தெய்வீக குணங்கள், தெய்வீக நடத்திப்பு, தேவனுடைய சத்தம் கேட்கிற நிலை சொல்கிறார். இதை புசிக்கிறவனுக்கு இல்லையா? ஆமே. இதை புசியாதவனுக்கு நித்திய ஜீவனை, புசிக்கிறவனுக்கு அவன் நித்திய ஜீவனை தருவான். கொஞ்சம் ஆழமா போய் பாருங்க. இந்த பைபிளை வந்து என்னுடைய மனைவி என்னை பார்த்து கேட்டேன். நான் கற்றுக்கொள்ள சந்தோஷப்பட்டேன். நான் நிறைய பிரசங்கம் பண்றேன், எல்லாம் பண்றேன். நீ மட்டும் வசனம் எப்படி ஞாபகம் வச்சிருக்க? எங்கெங்கயோ சொல்றேன், இதெல்லாம் சொல்றேன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பார்க்காமே சொல்றேன். நான் நினைச்சுக்கிட்டேன் 33 வருஷம் இந்த பைபிள் படிக்கிறேன். 33மா இது கூட நான் வந்து மனப்பாடம் பண்ணலனா நான் நினைக்கிறேன். எனக்கு ஆண்டு கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை, இது ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய வசனத்தை மனனம் செய்வது, கர்த்தருடைய வசனம் எங்க இருக்கிறது புரிவது, கர்த்தருடைய வசனத்துடைய விளக்கம் சொல்வது. ஏனென்றால் இந்த வசனம் யாரா இருக்கிறது? நானே வானத்தில் இறங்கி வந்த அப்பம், நானே இந்த மனுஷனுக்காக பிற்கப்பட்ட அப்பம். இதை புசிக்கிறது, இந்த சரீரத்தை அப்பத்தை பிட்டு சொல்றாரு, இதை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. இதை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அதுதான் அந்த பந்தியில வந்து நம்ம ஆயத்தம் பண்றோம், அந்த தகுதிப்படுத்துகிறோம், பரிசுத்தமாகுகிறோம். ஏசப்பா ரத்தம் இந்த சரீரமாக கனெக்ட் பண்றாரு, இந்த சரீரத்தை கனெக்ட் பண்றாரு. ஆமா சொல்றாங்களே, இன்னாருடைய பையன் சொல்றாங்களே, எப்படிடா பையன்? DNA டெஸ்ட்ன்ற மரபணு சோதனை. இப்போ ஒரு 1000 தலைமுறைக்கு முன்னாடி ஒருத்த வாழ்ந்திருப்பானா, அந்த ஆள் ரத்தம் தான் எனக்குள்ள இருந்திருக்கும். 1000 தலைமுறை. அதுக்கு பேரு வாழடி வாழை. என்னதான் ஆணு மாறிக்கலாம், எத்தனையோ பெண்ணு மாறிக்கலாம், எல்லாம் மாறிக்கலாம். ஆனா அந்த DNA கண்டினியூ ஆகிட்டே இருக்கு.
ஆமென். அல்லேலூயா. அப்படியே போ. முதல் மனுஷன் தோன்றும் போது இந்த டிஎன்ஏ. ஆமாவா? அல்லேலூயா. இப்ப சொல்றாரு பாருங்க, முதல் மனுஷன் இந்த பாவத்துக்கு காரணமான மனுஷனா மாறல. ரெண்டாவது மனுஷன் ஜீவனுக்கு எது காரணமா வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம் நானே. அல்லேலூயா. 1 பேதுரு 1:19 பேதுரு சொல்லுகிறார், அவருடைய ரத்தத்தை பெருக்கு மாசற்ற விலையேற பெற்ற குற்றமற்ற ரத்தம். இயேசு ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தமா? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அந்த ரத்தத்துல குற்றம் இல்லை. அதுல இப்போ யார் ரத்தத்துல ஒரு என்ன இருக்குன்னு தெரியாது. யாரோ பழித்திருப்போம், செபித்திருப்போம், என் தாய் தகப்பன் யாரோ கொலை கூட செஞ்சிருப்பான், தாத்தா முப்பாட்டம் ஏதோ பண்ணியிருப்பான். அது குற்றமுள்ள ரத்தம், பாவம் நிறைந்த ரத்தம், விரோதம் நிறைந்த ரத்தம். இயேசு கிறிஸ்துவ ரத்தம் அது குற்றமில்லாத ரத்தம். அல்லேலூயா. இப்ப அந்த ரத்தத்தை கொடுக்கிறார். நம்ம எல்லாம் இப்ப யாரா மாறனா ஒரு சரீரமாக மாறும். அல்லேலூயா. அதுதான் ஒரு சரீரம், ஒரு அவயம் பாடுபட்டால், ஒரு சரீரம் பாடுபட்டால் முழு உடம்பு வலிக்குது. இப்ப கண்ணுல தூசு வந்துருச்சு, அப்போ என்ன பண்ணல? கண் தூசு வாய் சிரிச்சிருக்குதா? காலில் அடிச்சு ரத்தமா வருது, வாய் சிரிக்குதா? ஒரு அவயம் பாடுபட்டா சரீரம் முழுவதும் பாடுபடுது. அப்போ சபையை, இந்த சபையை கிறிஸ்துவின் சரீரமாக மாற்றுவதற்கு அவர் சரீரத்தை தருகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு விசுவாசி இன்னொரு விஷயத்தை பழிப்பது, ஒரு விசுவாசி இன்னொரு விஷயத்தை பகையா எழும்புவது, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி வீழ்ச்சிக்கு சந்தோஷப்படுவது, அப்படிதான் நீ கிறிஸ்துவின் சரீரம். இன்னும் பயோல வாழ்ற, இன்னும் தெய்வீகத்துல வாழல, ஆவியார் நடத்திப்பிக்க நீ வரல. அதுதான் ஆண்டு சொல்றாரு, என் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. அல்லேலூயா. அதுக்கு கிறிஸ்து எப்படி இருக்காரா? இந்த சபைக்கு, இந்த சரீரத்துக்கு அவர் தான் தலையா இருக்கார். ஆமென். அல்லேலூயா. இப்ப என் கழுத்தை வெட்டிட்டாங்க, நான் முண்டை மட்டும் இருக்கிறேன். இந்த முண்டத்துக்கு யாருன்னு தெரியாது. அப்ப இயேசு கிறிஸ்து தான் இந்த சரீரத்துக்கு அவர் தலையாக இருக்கிறார். அல்லேலூயா. உன் பக்கத்துக்கு சக விசுவாசி, சக சகோதர, சக சகோதரி உள்ள இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நித்திய ஜீவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எதனால? நீங்க எல்லாரும் ஒரே அந்த பானத்தை பெறுகிறீர்கள், ஒரே சரீரத்தை புசிக்கிறீர்கள். இயேசு சொல்றாரு, என்னை புசிக்கிறவன் அவனுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. கொஞ்சம் வேகமா போவோம். ரெண்டாவது அதே அடுத்த வசனத்தை படிங்க. 54 வசனம். உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். அல்லேலூயா. கிறிஸ்தவத்திலே தொலைந்து போன பெரிய முக்கியமான விஷயம் தெரியுமா? அந்த ரிசரக்ஷன்ல பங்கு பெறுகிற எண்ணம் யாருக்குமே இல்லை. உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறுகிற எண்ணம் யாருக்குமே இல்லை. இன்னைக்கு எப்படி நினைக்கிறாங்கன்னா, இந்த பூமியில சந்தோஷமா வாழணும், நினைச்சதெல்லாம் நடக்கணும், இதைதான் நினைக்கிறாங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு, என விசுவாசிக்கிறவனுக்கு நான் நித்திய ஜீவனை அளிப்பேன். அல்லேலூயா. எப்படி யார் அந்த நித்திய ஜீவனுக்கு தகுதியாகிறான்? அவருடைய மாம்சத்தை புசித்து அவர் ரத்தத்தை பான பண்ணுகிறவனை கடைசி நாட்களில் நான் எழுப்புவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிற இயேசு வரப்போகிறார். 1 Thessalonians 4:13 ராஜாதி ராஜனாய் கத்தாதி கத்தனாய் மேகம் இதிலே வருகிற போது, ஆமென், கல்லறையெல்லாம் வெடித்து கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம் மேகம் இதிலே அப்படியே பறந்து கொண்டு போவோம். ஆமென் சொல்லுங்க. எல்லாருக்கும் அந்த உயிர்த்தெழுதல்ல பங்கு கிடையாது. எல்லாருக்கும் அந்த தேவராஜ்யத்துல பங்கு கிடையாது. யாரு இயேசுடைய மாம்சத்தை ரத்தத்தையும் புசிக்கிறானோ அவன் மரித்தாலும் என்ன பண்ணப்படுவான்? ஆண்டவர் அவனை கடைசி எழுந்திருப்பா, ப்ளீஸ் கெட் அப் அப்படின்னுவான். அந்த மகிமைக்குள்ளே போவதற்கு அவன் பாக்கியத்தை பெற்றவனாக மாறுவான். ஆமென். சரிபா சொல்றாங்களே, பேயா சுத்துறாரு, பேயா சுத்துறாரு. ஆமென். பயம். மறுத்த பிறகு அண்ணே வானே போவனே ஐயா அப்பா அம்மா சொன்னவனா செத்த பிறகு நிறைய பேருக்கு அந்த பேயா சுத்துவான ஒரு பயம் இருக்கிறது, பேயாயிடுவோட ஒரு பயம் இருக்கிறது. ஆனால் இயேசுவை ஒருவர் நம்பும் போது, ரட்சிக்கப்படும் போது, மனம் திரும்பும் போது, அந்த மனிதன் அந்த நித்திய இலைப்பாறல்கள் போய் என்ன பண்றாங்க? ரெஸ்ட் எடுக்கிறான். அந்த ஏசாயா 57 சொல்றாரு, அவங்க என்ன பண்றாங்களா? தங்கள் படுக்கையில இலைப்பாறுகிறாங்களாம், படுத்துட்டு இருக்காங்க. இயேசு எழுப்புவார் ஒரு நாள் ஆவியின் மேனியாய்.
இந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவனை கர்த்தர் எழுப்புவார். ஹல்லேலூயா. அடுத்த வசனமும் படிங்க, 55 வசனம். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. எது மெய்யான பானம்? இப்ப நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட்ட உடனே பசி எடுக்குது. ஆமென். இப்ப ஒருவேளை நீங்க சாப்பிட வந்திருக்கலாம், உங்களுக்கு இப்பவே பசிக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆயிடும். ஆண்டவர் சொல்ற உள்ளான மனுஷன் இந்த சரீரத்துக்கு இந்த ஆப்பிள், வாழைப்பழம், ஸ்வீட்டு, சாதம், தோசை, இட்லி எல்லாம் சாப்பிடலாம். அது இந்த பயோ இயங்குவதற்கு அதுக்கு ஒரு உணவு கொடுக்கணும். ஒரு எரிபொருள் போல ஒரு வாகனத்துக்கு ஒரு எரிபொருள் தேவை போல இந்த சரீரம் இயங்குவதற்கு அதுக்கு உணவு தேவை. அப்போ உள்ளான மனுஷன் தேவன் உள்ள வைத்திருக்க அந்த ஜீவன். அல்லேலூயா. ஆமாவா? இந்த சரீரத்தை தொட்டு பார்த்தீங்கன்னா, உடம்போட தொட்டு பார்த்தீங்கன்னா சூடா இருக்கும். சூடா இருக்கணும், உள்ள ஒரு தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அது எரிவதற்கு எண்ணெய், அந்த தீபம் எரிவதற்கு எண்ணெய். அல்லேலூயா. அதுதான் இயேசு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தீபம் போயிருச்சு, இயேசு தன்னை 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 தந்த தேவனிடத்துல போயிருச்சுன்னா இந்த சரீரம் மட்டும் சாஞ்சிடும். நிக்க முடியாது, நிக்க முடியாது, நடக்க முடியாது, பேச முடியாது. அப்ப மனுஷனுக்குள்ளே ஒரு எனர்ஜி தருது பத்தி, அதான் உயிர். உயிர் உயிர் என்ன ஒரு ஆய்வுல சொல்றாங்க, 1998 ஒரு ஆய்வுல சொல்லும் போது இந்த உயிர் எப்படி இருக்குமா, கர்த்தருடைய ஜீவனோட உயிர் எப்படி இருக்குமா, ஒரு சின்னதா பிளேம் மாதிரி இருக்குமா, சின்னதா ஒரு நெருப்பு துண்டு மாதிரி இருக்குமா, சின்னதா. அது ஒரு கண்ணாடி ரூம்ல ஒரு சாக போகிறவனை அடைத்து வைத்து, உயிர் போகக்கூடிய அடைத்து வைத்து, அதிக நவீன கேப்சர் பண்ணக்கூடிய கேமரா வச்சு பார்த்தா அவன் உயிர் போகும்போது மெதுவா ஒரு ஒளி மாதிரி போயிட்டே இருக்காரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு புரியுதா? மனுஷோட இயக்கம் புரியுதா பாருங்க. நீங்க என்னதான் விலை உயர்ந்த வாகனம், ஒரு பைக்கோ காரை வைத்தா கூட அதுக்குள்ள பெட்ரோல் அது இயங்காது, பெட்ரோல்ல இயங்காது. ஆமாவா? வசதியான பல காஸ்ட்லி 10 கோடி கூட இருக்கட்டும், ஒரு கோடியை ஒரு காரை பத்தி படிச்சேன். அந்த காருடைய கடைசி விலைய 250 கோடியா ஒரு காருடைய விலை. அதுடைய கடைசி மட்டமான விலை 5 கோடியா. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப பாருங்க, எத்தனை கோடி இருந்தாலும் பெட்ரோல் போனதான் ஓடும். ஆமாவா? நீ எவ்வளவு திறமைசாலி, அறிவாளி, புத்திசாலி, நல்லவனா இருந்தா கூட நீ இயங்குவதற்கு உன் ஜீவன் உனக்கு தேவை. ஆமென். அதுக்கு ஆண்டு சொல்ல, மதிகேடனே, நீ உலகம் முழுசும் ஆதாயம் பண்ணி கொண்டாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன என்று கேட்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, என்னுடைய உடலே, என்னுடைய சரீரமே மெய்யான போஜனம், என் ரத்தமே மெய்யான பானமா இருக்கிறது. எதுக்கு? உள்ளே இருக்கிற ஆன்மா இயங்குவதற்கு, உள்ளே இருக்கிற ஆத்மா பரிசுத்தமாய் இருப்பதற்கு, உள்ளே இருக்கிற ஆன்மா விசுவாசமாய் இருப்பதற்கு, அதுக்கு தேவனுடைய ரத்தமும் சரீரமும் தேவைப்படுகிறது. ஆமே. உங்களுக்கு இந்த பைபிளை வாலண்டரியா போய் உட்காந்து படிக்கிறேன்னு அர்த்தம் வச்சுங்க, உன் ஆத்மா வாழ்கிறதுன்னு அர்த்தம். ஆமே. நீ ஒரு பாவி என்று உணர்ந்து, இயேசுவே உன் ரத்தம் என் பாவத்தை கழுகுகிறது, உன் ரத்தம் இல்லாம எனக்கு நீதி இல்லை ஒருத்தன் உணர்கிறான்னு பாத்தீங்களா, அவன் சரீரத்தை விட ஆத்மா உயிரா இருக்குன்னு அர்த்தம். வசனம் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்மா செத்து. ஆமே. இப்ப நான் மீட்டிங்கு எவ்வளவு சொல்லி பாக்குறேன், 9:05 நிமிஷத்துக்கு முன்னாடி வரலாம் சர்ச்சு, 7 மணி ஆறாது. ஆமாவா? ஏன் 7 மணிக்கு வேலைக்கு போறான், சர்ச்சுக்கு 8 மணிக்கு வர விஷயம் தப்பெல்லாம் இல்ல. உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு அது ஜீவன் கிடையாது. சபை யாருன்னு தெரியாது, ஆண்டவர் யாருன்னு தெரியாது. இந்த உள்ள இருக்கிற ஆன்மாவிலே தேவ வார்த்தை என்று ரெடியாவு, என்னை மகிமைப்படுத்தவா, என்னை ஆராதிக்கவா, எனக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவா, அந்த சரீரம் அவன் கட்டுப்பாடு இருக்கு. இதெல்லாம் நைட்டு 12 1 மணி வரைக்கும் செல்போன் நோடி டிவியை பார்த்தேன்னு அம்மக்கள் அடிச்சுட்டு அப்படின்னு என்ன பண்ணும், நல்லாதான் தூக்கம் வரும். உனக்கு ஞாயிற்றுக்கிழமை எது, திங்கக்கிழமை எது, செவ்வாய்க்கிழமை எந்த இம்பார்ட்டன்ஸ் உனக்கு தெரியாது. எல்லா நாளும் ஒரு நாள் மாதிரி தெரியும். தேவனுக்கு மகிமை செலுத்த முடியாது. கர்த்தர் உன்னை உயர்த்துவதற்கு உன் உடம்பு ஒத்து வராது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு உன் ஆத்மா ஒத்து வராது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை பிரதர் வந்தாங்க, 2 வாரம் பார்க்குற வரலாறு, 10 நிமிஷம் உட்கார போயிடுறாரு. அவர் ஏதோ வேலை இருக்கலாம் போகுது, ஞாயிற்றுக்கிழமை போய் சும்மா உட்காந்து அட்டன் பண்ணிட்டு வரணும், சர்ச்சுக்கு போறோம். உங்க ஆவி
எப்ப தூண்டப்படுகிறது? உங்க ஆன்மா உங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும். அதுக்கு ஆண்டவருடைய போஜனமாகிய அவர் ரத்தமும் சரீரமும் உனக்குள்ள வரணும். அவர் நானே வானத்தில் இறங்கி வந்த மெய்யான அப்பம். இந்த வேதம் யாருக்குள்ள இருக்குது? பரிசுத்த வேதம் யாருக்குள்ள செயல்படுதோ, பரிசுத்த ஆவி வேதத்து மேல யாரு வாஞ்சியா இருக்கிறாங்களோ, வசனம் சொல்லுது இயேசுதான் வார்த்தையாக இருக்கு. அல்லேலூயா. இதுக்கு படிச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. காதுல கேட்டா போதும். வெளிப்படுத்தி 1:3 சொல்றது, இந்த நியாயபரமான வசனத்தை வாசிக்கிறவங்களும் கேட்கிறவங்களும் கை கொள்ளுங்களும் பாக்கியம். ஆமென். பைபிள் உள்ள நான் பார்த்துக்க நல்லா படிச்சவங்க, பைபிள் தெரிஞ்சவங்க ஒரு ஜெபம் பண்ணும் போது ஒரு வசனம் கூட தெரியல. படிக்காத எத்தனையோ பேர் வசனத்தை சொல்லி ஜெபிச்சு பார்க்கிறேன். அப்போ அவங்க இதயத்துல தேவனுடைய வார்த்தை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தை உங்களுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எனக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கும் பக்கத்துல இருக்கிற ஒருவனையும் நீங்க மாம்சத்தின்படி அறியே. என் அண்ணன், என் தம்பி, என் மாமா, என் மச்சான், என் சொந்தக்காரன், என் ஊருக்காரன், என் ஜாதிக்காரன், இது வராதுங்க. எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமாக தெரியும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் தெரியும். எல்லாரும் நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் தெரியும். அல்லேலூயா. ஒரு அவயம் பாடுபட்டால் இந்த சரீரம் முழுவதும் பாடுபட ஆரம்பிக்கும். ஏனென்றால் எல்லாருக்குள்ளேயும் இயேசுவின் ரத்தமானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாரையும் அந்த ரத்தம் ஆபரேட் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனமும் படிமா. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னமா என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனை நிலைத்திருக்கிறேன். ஒருத்தர் இயேசுக்குள்ளே இருக்கிறான். அந்த பார்ட் ஆஃப் பாடி, என் உடம்பு ஸ்கின், இந்த தோல், இந்த ட்ரெஸ் எல்லாம் மூடி இருக்கு. ஆனா கிட்னி தனியா தான் இருக்குது. கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா கிட்னி கிடைக்குமான்றாங்க. தனியா உள்ள வச்சா நின்றுடும். ஹார்ட் சரியாகல, குடிக்கிட்டு வேற ஆட்டு வச்சுக்கலாம். கண்ணு சரியில்லை, எடுத்துட்டு வேற கண்ணு வச்சுக்கலாம். இன்னொருத்த கண்ணு எனக்குள்ள வச்சு கண்ணு செயல்படுது. இன்னொருத்த கிட்னி வச்சா செயல்படுது. ஆச்சரியமா தானே இருக்குது? ஆமாவா? இப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இயேசுடைய உடல்ல நீ நானும் ஒரு பாட்டாய் மாறணும்னா நீங்க என்ன மறுபடியும் சொல்றாரு? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் எப்படி இருக்கானோ என்னிலே அவன் நிலைத்திருக்கிறான். ஆமென். என்னைய நிலைத்திருக்கிறான்னா அப்போ எதிரால் பிலிப்பில எனது ஜீவன் கிறிஸ்துக்குள்ளே மறைந்திருக்கிறது. கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு தெய்வீகத்தை பார்க்க முடியுதா? தெய்வீக சுபாவம், மன்னிக்கிற சுபாவம் இருக்கா? மன்னிக்கிற சுபாவம், தாழ்ந்து போற சுபாவம் இருக்கா? சகித்துக் கொள்ளுகிற சுபாவம் இருக்கா? விட்டு கொடுக்கிற சுபாவம் இருக்கா? பிறரை பாராட்டுகிற சுபாவம் இருக்கா? நீங்க இயேசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இயேசுக்குள்ளே வாழுகிறீங்கன்னு அர்த்தம். அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமா இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் என்னவா, என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்ன பண்றானா? என்னிலே நிலைத்திருக்கிறான், நான் அவனிலே. அப்படியே படிச்சு 57 வரைக்கும் படி. என்னை புசிக்கிறவன் என்னிலும் பிழைப்பான். பிழைப்பான லைவ்னு போட்டு வாழ்வான், எனக்குள்ளே வாழ்வான், எனக்குள்ளே இருப்பான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நம்ம கடவுள் நமக்குள்ள இருக்கிறார் என்பது வேற, நாம் கடவுளுக்குள்ள இயேசுக்குள்ள இருக்கிறது என்பது வேற. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. தெய்வம் எனக்குள்ள இருக்கிறார் என்றது வேற, நான் அவருக்குள்ள இருக்கிறேன் என்பது வேற. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு விசுவாசிக்குள்ள ஒரு தெய்வீகம் வெளிப்படல, சுகமாக்க வெளிப்படல, ஒரு பேய் பிசாசம் ஓட்ட முடியல, நோயை குணமாக்க முடியல, அவன் போய் நின்றா அந்த மந்திர சூனியங்கள்லாம் விலகல. அதே சாபம் இருக்கு, பல வருஷமான சாபம், பிசாசு விலக மாட்டேங்குது. ஆமென். அல்லேலூயா. நம்ம சாதாரண ஜெபம் பண்ணிருப்பாங்க, போய் ஜெபி அது ஆடும். இந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கும் போது, இந்த ஆவியான உள்ளே இருக்கும் போது, அந்த அபிஷேகம் இருக்கிற போது அது அநேகருக்கு பரிபூர்ணத்தை உண்டாகக்கூடியதாய் மாறும். நீங்க ஒண்ணா பாருங்களேன், இயேசு உங்களுக்குள்ள இருக்கிற செக் பண்ணி பாருங்களேன். நீ இருக்கிறதெல்லாம் ஆசீர்வாதமாக, கொடுக்கறதெல்லாம் ஆசீர்வாதம். நீ இயேசுக்குள்ள இருந்த நீ போகும்போதெல்லாம் அனுகூலம் உண்டாகும். நீ செய்வதெல்லாம் வாய்ப்பு. சொல்றேனே, நான் உணர்ந்ததுனால ஆசீர்வாதம். நான் உணர்றேன், நான் எங்க போய் நிக்கிறேனோ, யார் கூட நிக்கிறேனோ, அந்த சூழ்நிலைகள் மாறும். சூழ்நிலைகள் மாறும், தடைகள்லாம் மாறும். நான் மாத்தல, எனக்குள்ள ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் மாற்று. உங்களுக்குள்ள அந்த ஜீவன் பரிபூர்ணமா இருக்கணும்னா நீ நிக்கிற இடம், சூழ்நிலைகள் மாறும்.
அல்லேலூயா, சொல்ல அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, இந்த இயேசு ரத்தத்தை குறித்த ஒரு புரிதல் நமக்கு இருந்துச்சுன்னா, நீ செல்லும் இடமெல்லாம் அனுகூலமான வாசல்களை அவர் திறக்கிறவராயிருக்கும். ஆமென். ரோமர் 5 அதிகாரம் 9 படிங்க. இப்போ ரோமர் 5 அதிகாரம் 9 அங்க என்ன சொல்லிட்டு பாருங்க. அவராலே காப்பாற்றப்படுவது, அவராலே ஆஸ்வதிக்கப்படுவது, அவராலே உயர்த்தப்படுவது அதிகமான நிச்சயம். ஏன்னா அவர் ரத்தத்தினாலே நாம் எப்படி இருக்கிறோமா, நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து பாவங்கள் தோற்றிட்டே இருந்தது. குடி, வெறி, களியாட்டம், பகை, விரோதம், போராமை. ஆமே, இது என்ன பண்ணுது, இறைவனுக்கு முன்பாகவும் மனிதனுக்கு முன்பாகவும் என்னை குற்றம் உள்ளவனாக மாற்றுகிறார், குற்றவாளியாக மாற்றுகிறது. அதோ போராம, மோசக்காரன், ஐயோ பொல்லாதவன், அவன் இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்ட என்னை குற்றம் உள்ளவனாக இருந்த என்னை அவர் ரத்தம் எனப்படுதுன்னா அந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து என்னை விடுதலை செய்கிறது. அல்லேலூயா. 33 வருஷமா என்னை பார்த்து ஒருத்தன் கேள்வி கேட்டான். 33 வருஷமா இயேசு ஏத்துறீங்க, நீங்க ஒரு முறை கூட பின்வாங்கி போலையான்னு என்னை பார்த்துட்டு, ஒரு முறை கூட நீங்க கெட்ட வார்த்தை பேசலையா, ஒரு முறை கூட நீங்க சினிமாவுக்கு போலையா, ஒரு முறை கூட நீங்க சாராயம் குடிக்கலையா, 33 வருஷத்துல ஒரே முறை கூட ஆண்டு கூட பின்மாற்றம் தள்ளலையா? நான் சொன்னேன், ஒரு முறை கூட இயேசு என்னை தள்ளவில்லை, ஒரு முறை கூட நான் சினிமாவுக்கு போனதில்லை, ஒரு முறை கூட சிகரெட் நான் பிடித்ததில்லை. சில பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட ஒழுக்கமா இருக்க முடியாது, ஒரு வாரத்துக்கு கூட ஒழுக்கமா இருக்க முடியாது. திடீர்னு கெட்ட கெட்ட வார்த்தை, அசிங்கமான வார்த்தை பேசிட்டு, ஆண்டவரே நான் தெரியாம பேசிட்டேன் மன்னியும். எப்ப தெரியுமா, இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒரு மனுஷன் மேல் இறங்கி வர இறங்கி வர இறங்கி வர இறங்கி வர அவனை நீதிமானாக மாற்றுகிறது, நீதிமானாக மாற்றுகிறது, நீதிமானாக மாற்றுகிறது. அல்லேலூயா. அப்ப நீ ஏதோ நினைச்சுக்கிற, இயேசுவே உன் ரத்தத்தினாலே என்னை கழுவும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும். இயேசுவை நீ நம்பும் போது அவர் பட்ட பாடுகளும் மரணங்களும் என்ன செய்தா, உன்னை குற்றமற்றவனாக மாற்றுகிறது. ஆமே. எனக்கு மந்திரம் வச்சா பலிக்காது, சூரியன் வச்சா பலிக்காது. ஏன் தெரியுமா, என்கிட்ட பிசாசு செயல்படும் எதுவுமே இல்லை. இயேசு என் பாவத்தை எல்லாம் கழுவி விட்டார். ஒரு குற்றவாளி திருந்திட்டான், நல்லவனா மாறிட்டான். போலீஸ் அவனை கைது பண்ணணும்னு நினைக்குது. எப்படினாச்சும் கைது பண்ணணும். அதாவது அவன் குற்ற செயலாம் பாக்குறான். எதனா ஒரு கேஸ் பெண்டிங்கா இருக்கா, ஒரு கேஸ் பெண்டிங்கா இருக்கா, எதனா ஒண்ணுல அவன் ஜவாப் பண்ணலையா, அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகலையா, இப்ப அது போதுங்க அவனை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ். ஆமாவா, இயேசு ஒரு மனிதன் மேலே அவன் மேல இருக்க பாவத்தை சாபத்தெல்லாம் மாத்திட்டாருன்னா பிசாசுக்கு மேல அதிகாரம் இல்லை. ஆமே. இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன பண்ணுதான், 1 யோவான் 1:7 அது சகல பாவங்களையும் என்ன பண்ணுமா, கழுவுது மாத்திரம், சுத்தி ரெஃபினரின்னு போட்டுருக்கு. ரெஃபினரினா நீங்க எம்ஆர்எல் அங்க இருக்கும், மணலில் இருக்கும், பெட்ரோல் உற்பத்தி செய்யற இடம், எதுவுமே உள்ள போயிட்டு தெரியாது, போய் பாருங்க. ஒரே ஒரு கருப்பு குரூட் ஆயில், கருப்பான ஆயில் டீசல், பெட்ரோல், எத்திலீன், தாரு, கேஸ், சோப் ஆயில், ஒரே ஒரு தார்ல இவ்வளவு பிரியும். ஆமாவா, பெட்ரோல், டீசல், பெட்ரோல், எத்திலீன், அந்த பெட்ரோல் பிளைட்டுக்கு போடுறேன்னு அதெல்லாம் ஒரே கச்சால இத்தனை பிரிமா. ஆமேன்னு சொல்லுங்க. ரெஃபைனரி அப்படின்னா நமக்குள்ள சகல பாவத்தையும் ஒரே ரத்தம் கழுவும். ஆமென். இயேசு ரத்தம் கழுவ கழுவ தெரியும், நமக்கே தெரியும், பிசாசுக்கு நம்ம மேல அதிகாரம் இல்லை, மரணத்துக்கு நம்ம மேல அதிகாரம் இல்லை, வறுமைக்கு நம்ம மேல அதிகாரம் இல்லை. இன்னொன்னு வறுமையில வாழ்றேன்னா இயேசு என்னை இன்னும் நீதிமானாக மாற்றவில்லை. ஆமென். கர்த்தர் நமது பட்சத்தில் இருக்கும்போது, நாம் நீதிமானா இருக்கும் போது வசனம் சொல்லுது, நம்ம குற்றம் சாட்டுகிறவன் யார், நம்ம குற்றம் சாட்டுகிறவன் யார்? அல்லேலூயா. ஆமாவா, நீ யாருக்கிட்ட கடை வாங்கி போறான், என்ன பண்ணுவான்? இது பார்த்தேன், 2 தமிழ்காரன் உடனே வந்தான், பார்த்தேன், வந்தா ஒருத்த பைக்கு இறங்கி போய் நோட் புக்கத்துல நேரம் போய் நிக்கிறான் வீட்டு வாசல். நீ வெளியே வந்தியா வரலையா நான் பார்க்கல, அவன் நின்னுதான் நான் பார்த்தேன். கரெக்டா மதியம் நினைக்கிறேன். ஆமே. அல்லேலூயா. அதே சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து ரத்தம்
இந்த நீதிமானாக மாற்றினார். ஆஃப்டர் தட் the day after, ஸ்லோலா உங்களுடைய பிளஸிங்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும், ஆசீர்வாதம் ஆட் ஆகிட்டே இருக்கும், நன்மைகள். ஏன்னா நீ இப்ப எப்படி மாறுறன்னா, நீங்க ரோமர் படிக்க, ரோமர் 32 8 32 படிங்க. ரோமர் 31 32 33 படிக்கல சீக்கிரம். நாம படிக்கிற தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல், தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. உங்க மேல யார வந்து குற்றம் சாட்டவே, பழி சுமத்தவே முடியாது. உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிறவர், நமக்காக ஜெபம் பண்ணுகிறவர் அவர் தான். இப்ப எனக்காக ஒருத்தர் ஜெபம் பண்றன்னு அர்த்தம். இப்போ சின்ன வயசுல நம்ம போய் இன்னொரு பையனை அடிச்சிருவோம், ஸ்கூல் படிக்க போய் குடுக்குடி பசங்க அடிச்சிருவோம், அடிச்சுட்டு குடுக்குன்னு ஓடி வந்து அம்மா போடைய புள்ளி மன்னிச்சுக்குவோம். பார்த்துருக்கீங்களா? அந்த குழந்தையால கிட்ட வரவே அது அவங்க ஆமாவா, நம்ம தப்பு பண்ணிட்டு கூட அந்த அந்த ஒரு புகலிடம், அந்த ஒரு பாதுகாப்பு. இல்லைன்னா ஒரு குழந்தை நேரா போய் இது அடிச்சு வாயில உடச்சிட்டு அங்க அம்மா கூட என்ன அடிச்சிட்டாமான்னு, இது என்ன எது தெரியாம போய் அந்த குழந்தை 2 மொத்திட்டு வரும். அவன் இங்க அதெல்லாம் சொல்லுது, அவன் நம்ம பட்சத்துல இருந்தா நம்மை ஆக்கணைக்கு தீர்க்கிறவன் யார்? இயேசு உங்க பாவத்தை கழுவிட்டாருன்னு தெரியல, உங்க சாபத்தை நீக்கிட்டாரு வச்சுக்க, பிசாசோ மந்திரமோ சூனியமோ 4 தலைமுறை சாபமோ அப்படியே நடை கட்டி போயிட்டே இருக்கும். வனாந்திரம் மாற ஆரம்பிக்கும், வனாந்திர வயலுடைய மாற ஆரம்பிக்கும், தொழில் பெருக, உனக்கு ஐடியாலஜி வரும். நீ பெற்ற பிள்ளைகளாம் அப்படியே தங்கமா மாறிடும், அறிவாளியா மாறிடும், கெட்டிக்காரனா மாறிடுவா. நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அவங்கள நன்மைகள் வெளிப்பட ஒளிர ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. சுடர்களை போல மின்ன ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வேற மாதிரி லெவல்ல இருப்பாங்க. அந்த சாபங்கள் போக போக இயேசுவே அவர்களை நீதிமானாக மாற்றிருக்கிறார். அதுதான் நீங்க அந்த சாபம் உடையிற வரைக்கும் நாளை எத்தனையோ முறை அழுது ஆண்டவரே தண்டராஜ் கோவிந்தராஜ் முனியம்மா பூசம்மா இவங்க செஞ்ச பாவம், கண்ணையை செந்தாமரை செஞ்ச பாவம் என் தலைமையில வந்து இடியக்கூடாதப்பா, என் தலைமையில இடியக்கூடாது, என் வம்சத்து மேல இடியக்கூடாது. ஆண்டவரே அவங்க செஞ்ச அக்கிரமெல்லாம் மன்னியும், மீறெல்லாம் மன்னியும், ஒரு ரத்தம் எங்கள் தலைமுறையை கழுவட்டும், எங்கள் தலைமுறையை ஆசீர்வதிக்கட்டும். நீ ஆண்டருக்குள்ள வரும்போது ஆண்டர் சொல்லுவார், நீ அழுது புலம்பி ஜெபி, இயேசு உங்களை நீதிமானாய் மாற்றுவார், குற்றமற்றவனாய் மாற்றுவார். நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மை சுமக்க ஆரம்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, நீங்க எபிரேயர் 9:14 படிங்க. எபிரேயர் நிருபம் 9:14 அது என்ன சொல்லுது பாருங்க. செத்த கிரிக்கு நீங்களாக்கும்படி இயேசு ரத்தத்தை சிந்திருக்கிறார். என்ன கிரிங்க படிங்க. நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு மனசாட்சியிலே செத்த கிரிகளுக்கு அதுதான் கேட்டேன். செத்த கிரிகள் அது ஒன்றுமே இல்லாதபடி சுத்திகரிப்பதற்கு. அல்லேலூயா. புரியுதா பாருங்க. இன்னும் கூட ஒரு சிலருக்கு ராகாலம் யமகண்டெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்திருக்கீங்க? நாலு கார்த்திகேயனா ராகாலம் யமகண்டம் பார்ப்பான், கிறிஸ்துவம் பார்ப்பான். இந்த கேலண்டரை பார்த்து எத்தனை கல்யாணம் பண்ண விக்கி எப்படி பார்த்தாரு எனக்கு தெரியல. அந்த கல்யாண தேதி பார்த்து தான் முடிப்பாங்க. கல்யாண தேதி, முகூர்த்த தேதி, செத்த கிரிகள். நீ ஒண்ணு ஒண்ணா பார்க்க ஆரம்பிச்சோடனே அவன் சொல்லுவான், நேற்று போகும்போது கிச்சன் இடிக்க கூடாது, கக்கூஸ் இடிக்க கூடாது, அது வாஸ்துபடி இடிக்க கூடாது, இதெல்லாம் செத்த கிரிகள். இன்னும் போய் 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 செத்தவன் என்ன பண்ணுவான்? செத்தவன் அங்க ஏறவத்துல கூப்பிடுறான், அங்க கத்துறான், அப்படியே கல்லு பிடிக்கிறது உருண்டே போச்சு. அப்படி நம்ம கதையில பூங்க தாத்தா என்ன பண்ணுவாரு? திரும்பினே போனாரு. அந்த கதையெல்லாம் அப்படியே உண்மையா போயான்னு தெரியல.
அப்படி இருந்தாரு. அங்க இருந்தே போனாரு, சந்தில நின்னாரு. அந்த மோனிகா விட்டு ஒரு கல்லு முண்டிலே போச்சு. அப்படியே 92 என்னாச்சு, எரி சோறு, ரத்த சோறு, ஊரெல்லாம் கிளி கத்துது, அது ஊரே தூங்கல, அக்க போகுது. நீங்க என்ன படிக்கணும்? மனசாட்சியில. அதான் யோசிச்சுக்கிறேன், என் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ண செவ்வாய் தான் போகணும், செவ்வாய் தான் போகணும். அன்னைக்கு கறி விலை கம்மியா இருக்கு, கறி மண்டபம் எந்த மண்டபம் ஃப்ரீயா இருக்கு, மொத்த மொய் நமக்கே வரும். முகூர்த்த தேதியில மொத்த கல்யாணத்தை வச்சிருப்போம், 5 பேர், 5 கல்யாணம், 5 முக்கியமான ஆள். எதுக்கு போறது, எதுக்கு ஒண்ணு வந்து பாடியில வச்சிருக்கோம், ஒண்ணு மீஞ்சூர்ல வச்சிருக்கோம், ஒண்ணு ஈஞ்ச பக்கத்துல வச்சிருக்கோம். எதுக்கு போல? அப்புறம் அப்புறம் நம்ம அவங்க உறவே கெட்டுடும், என் கல்யாணத்துக்கு நீ வரல. ஆமாவா இல்லையா? ஏன் அந்த தேதியில பண்ணாதான் நீ கல்யாணம் நல்லா இருக்குன்னு ஏதோ ஒண்ணு சொன்னதுனாலதான் நீ அதையே பிடிச்சிட்டு இருக்க. ஆண்டு சொல்றாரு, அது எல்லா நாளுக்கும் எப்ப எனக்கு அந்த வெளிச்சம் வருது? என் மனசுல இருக்கிற செத்த கிரிகள் நீங்குவதற்கு அவர் ரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது. எதுவும் என்னை என்ன பண்ணாது, கட்ட முடியாது. எதுவும் என்னை தடை செய்யவே முடியாது. எந்த பிரமாணம் என்னை பின்னுக்கு இழுக்க முடியாது. அல்லேலூயா, ஆமென். இப்போ நல்லா தான் இருக்காங்க. திடீர்னு மாசம் ஆயிடுச்சு. மாசம் ஆன பிறகு என்ன பண்ணும், 6ஆம் மாசம் 7ஆம் மாசம் இருந்து ஒவ்வொரு வழியில சேரும். வழியில பார்க்க தானே போறேன். 5ஆம் மாசம் வந்தாங்க, வழியில் போட்டாங்க. பொண்ணு கேட்டுச்சு, எதுக்குமா வழியில் போட்டேன்னா, அந்த சத்தத்தை கேட்டு போக துள்ளு மாடி. அப்படியாமா, நான் பேண்டு கொடுக்குறேம்மா, பேண்டு தச்சு பேண்டு அடிச்சுனே இருப்பாங்க, இன்னும் நல்லா துள்ளும். சபைக்குள்ள வந்து கிறிஸ்தவனாய் மாறினாலும் இன்னும் பிரமாணத்திலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தம் உள்ளே வர எல்லா நாளும் விசேஷித்தனும். ஒரு முறை 2 பேரும் இந்த பிப்ரவரி தான் நினைக்கிறேன், பிப்ரவரியில 8ஆம் தேதியோ 12ஆம் தேதி 2 பேரும் ஒரே இடத்துல கல்யாணங்க. நான் சொன்னேன், ஒரு கல்யாணம் ஏற்கனவே புக் பண்ணியாச்சு, 12ஆம் தேதி ஓகே வேணும், ஓகேன்ட்டு இன்னைக்கு 9ஆம் தேதி ஓகேன்ட்டாங்க. அங்க போய் பார்த்தா அது என்ன இல்லை, முகூர்த்த தேதியா இல்லை. என்ன கேட்காமலே அதே தேதி பண்ணிவிட்டு என்ன பண்றாங்க, நோட்டீஸ் வைக்கிறாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல எனக்கு. ரூமுள்ள போய் அந்த தென்றலுக்கு கல்யாணம் பண்ணிட்டு திருமூஷுக்கு வரணும். பாட்டு இந்த பிராந்தி கடை பைபாஸுக்கு வந்துட்டேன், என்னால முடியல, காரை விட்டு இறங்கி ஓடுறதா. அங்கேயே 7 ஒரே இடத்துல 2 கல்யாணம் பண்ண சொல்றாங்க. போன வருஷம் பிப்ரவரியில 2 கல்யாணம். வேற வழி இல்லாம காலையில ஒரு கல்யாணம், சாயந்தரம் ஒரு கல்யாணம். ஏன்? மூர்த்தக்கிரி. செத்த கிரிகளுக்கு நீ நானும் நீங்களாகணும்னா இயேசு ரத்தம் நம்ம மேல பூசப்பட்டிருக்கு. எல்லா நாளுக்கும் அவர் தேவனா இருக்கிறார். ஆமே. இது எழுதப்படாத ஒரு பாண்டிங், ஒரு கட்டு. இது மனுஷன் அப்படியே போறான், அப்படியே போறான். இது இங்க போய் உலக நாடு மூலம் வாஸ்து போயிடுச்சு, வாஸ்து போயிடுச்சு. அவன், நான் எங்க மாமியார் வீட்டுக்கு வாடகை விட்டேன். வாடகை 8000 2 பெட்ரூம், கிச்சன், ஹாலு, எல்லாம் கிரைனைட்டு, அழகா எல்லாம் சூப்பர் ஸ்டார் என்ன. சரிப்பட்டு அவன் சொல்றான், இந்த கிச்சன் தான் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு, நான் வேணா ஹாலில் வச்சு பற்ற வச்சுக்கிட்டோமா, சமைக்கிட்டோமா. எதுக்கு என்ன, வாஸ்து படி இந்த கிச்சன் என்ன பண்ணக்கூடாது, இப்படி இருக்கவே கூடாது. நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க சமைச்சு பாருங்க, நல்லாவே இருக்கும். அந்த பக்கம் நீங்க பற்ற வச்சு அடுப்பு எரியும், சோறு பொங்கும், குழம்பு நல்லா இருக்கும். அப்படின்னு சிலலாம் நல்லவர்களா இருந்தாலும் நம்ம சொல்றது அவங்க பிடிக்க மாட்டேங்குது. இவர் கிறிஸ்தவர், ஃபாதர், இவர் வந்து நம்ம மதத்தை கொச்சப்படுத்துறாரு, நம்முடைய ஐதீகத்தை இவர் குறையா பேசுறாரு. ஐயா, நீ கட்டப்பட்டிருக்கிற இதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்ப மனசாட்சியிலே செத்த கிரீடுக்கு நீங்களாகும்படி இயேசு என்னை விடுதலை செய்திருக்கிறார். ஆமென். அடுத்தது அதே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிங்க. எபிரேயர் 10:20 படிங்க.
இப்ப பாருங்க, ஏசப்பா ரத்தத்தினாலே நமக்கு ஒரு தைரியம் கொடுத்திருக்காரா? ஃபர்ஸ்ட் 93ல ஒரு பேய ஓட்டுறேன். அது நம்ம ஜப கொஞ்சம் நடக்குது. அது வந்து அந்நிய பாஷை பேசினே இருக்குது, கத்துது. கத்துன ஆண்டு சொன்னாரு அது பேயின்றாரு. அது பேயின்றாரு. முதல் 93 யோசிச்சு பாருங்க. 33 வருஷத்துக்கு முன்னாடி போய் தலைமையில கேட்குறோம். அது வானத்துக்கு உதிக்குது. அப்படியே எனக்கு பயம் ஆயிடுச்சு. ரெண்டாவது பேர் சொல்லு, அவங்க பேர் எனக்கு தெரியும். பேர் சொல்றாங்க. நான் பேர் சொல்ல இல்ல, அவங்க உள்ள இருக்கிற பேயின் பேரு சொல்லு. அல்லேலூயா. என்ன பேரு? The spirit of prostitute, விபச்சாரத்தின் ஆவியான குடும்பம் கூட நிற்குது. நான் தைரியம் எனக்கு ஆவியான தைரியத்தை கொடுப்பேன். 20 நிமிஷம் ஒரு டிஸ்டர்ப் அந்நிய பாஷை பேசி ஆடிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல விபச்சாரத்தின் ஆவி எடு இயேசு. அதெல்லாம் கீழே ஊழுது. நான் பிரசங்கம் பண்ணி முடிக்க வருது ஏசுகளை கத்திரங்களை விடுதலை செய்யும். 94ல திருவள்ளுவருக்கு போறேன். அப்ப இங்க பூர்ணி அவங்க அக்கா பேருன்னா சுஜாதா தான் கூப்பிடுது. ஆனா இது மாதிரி என் கூட ஒரு அக்கா வேலை செய்யறாங்க, அவங்க கல்யாணம் ஆகலையா, கரண்ட் இல்லையா, கஷ்டப்படுறாங்க. வந்துச்சு ஜோம் பண்ண. அவங்க பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணுங்க. போன பேய் பயங்கரமா ஆடுது, இது கத்துது. சரி நம்ம பாசத்தோட போய் பேயெல்லாம் ஓட்டாருன்ட்டு இருக்குன்னு நான் போய் யாரை கூப்பிட்டு வந்தேன். வந்தா அந்த பேய் அவர் ஜிபா பிடிச்சி தொங்குது. அது கோவம் வந்துருச்சு அவருக்கு. பட்டால் 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 அடிச்சுக்கே தள்ளிட்டு வந்துட்டார். இது மதியம் நடக்குது. சாயந்தரம் அவங்க விசிட்டிங் பண்ணலான்னு போறேன். அதனால ஏய் ஏன் இங்க வந்த பையா அப்படின்றாங்க. நாங்க அப்ப எனக்கு ஒண்ணும் புரியுது, நடந்தது புரியுது. அது சந்தோஷமா பேய் ஓட்டமா நல்லா கேட்கலான்னு போனேன். போயா நின்று மரியாதை கட்டு நின்று நான் கிளம்புன்றேன். என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க மனைவி வந்தாங்க. ஏய் ஏன் திடுற? வாங்க வாங்க வாங்க. எங்க வீட்டுல போயிட்டு அந்த பேய் ஓட்ட பொண்ணை காட்டினாங்க. முடிய வெளிக்கிட்டு பார்த்தா அச்சு அடியில மூஞ்சி உள்ள பெருசா வீங்கி போய் பேய் ஓட்டடா என் பொண்ணு அச்சியே சாவச்சிட்டு. அப்பதான் நான் சொல்றேன். எனக்கு இந்த ரோஷம் வந்து கோவம் வந்து எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். சரிவா? எங்க அண்ணன் வீடு இது, அங்கதான் சர்ச்சு. அங்க ஒரு சின்ன கூட்டா நீட்டா இருக்கும். ஒரு 4 பேர் வந்தாங்க. வந்து பேய் ஓட்ட ஆரம்பிக்கிறோம். ஒரு அழகான சிரிப்பு. சந்திரமுகியே பிஞ்சிச்சு. ஒரு சிரிச்சுது. சிரிச்சு அந்த முடி கேப்ல என்னை பார்த்து, மாங்காட்டுல இருக்கிற பட்டு பாயாலே ஓட்ட முடியல, நீ ஓட்டிடுவியா அப்படின்னு ஒரு கேட்டுச்சுல. உண்மையிலேயே எனக்கு வளவளத்து போச்சு. அது நான் அட்டன் பண்றேன். செகண்ட் அட்டன், தேர்ட் அட்டன் பேய் ஓட்டுறது. ஹல்லேலூயா. இது வந்து ஹோலி ஸ்பிரிட் started to speak. ஆவியானவர் கூட பேச ஆரம்பிச்சு. ஆமென். ஹல்லேலூயா. இணை புரியாத ஒரு தைரியம் வந்தது. எனக்குள்ள விசுவாசம் வந்தது. ஆமென். என்னால அதை துரத்த முடியும். ஆனா ஒருவர் எனக்குள்ள இருக்கிறார். அவரால் எல்லாம் முடியணும். முடிய விலைக்கு முடிய பார்த்துச்சு. அப்பதான் தோத்துச்சுன்னு நினைச்சேன். அடிச்சேன், பேய் ஓடிச்சு. இப்போ திருவசல நான் ஊழியமான அந்த ஒரு பேய் தான் காரணம். அந்த பேயை துரத்த தைரியத்தை ஏசு தந்தார். இன்னைக்கு என் சொந்த ஊரு திருமிசியா மாறி போச்சு. அங்கேயே ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாம் அங்கதான். ஒரு பேயை ஓட்ட தைரியம் இருக்கு. பல சொல்ல முடியும். நாங்கள் சபையில பார்த்து 100 பேர் இருக்கிறாங்க. அங்க ஒரு பில்டிங் இருக்குது எனக்கு. அங்க இருக்காது. அதே மாதிரிதான் ஒரு வந்து நைட்லாம் தூக்கம் வரலன்னு போனோம். அப்படி எகிரி குதிக்குது, வானத்துக்கு பூமியும் குதிக்குது. இயேசுவை நாமத்திலே போ சாத்தானே. அவ்வளவுதான். அங்க ஒரு சாத்தான், அங்க ஒரு உனக்குள்ளே அந்த தைரியத்தை தேவன் தருவான். இந்த அதிகாரத்தை தருவான். வறுமை மேலே, ஏழ்மை மேலே, சாபத்து மேலே. நான் சாட்சி சொல்லியிருப்பேன். இந்த தைரியம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். விசுவாசம் வர ஆரம்பிச்சிடும். ஆமாவா? நீங்க ஜெபிக்க 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 ஆறு ரத்தம் மேல வர வர உங்களுக்கு பயமே வராது. எதுக்கும் பயம் வராது. நான் ஹாஸ்பிட்டல போது எனக்கு ஹார்ட் அட்டாக்ல போடுற 1.5 நாள் ஹார்ட் அட்டாக் இருக்கேன். 3 வால் பிளாக் ஆயிடுச்சு. உடனே கடற்கடை மேலே எடுத்து போயிட்டான். அவன் சொல்ற, பால் சார் பயப்படாதீங்க பயப்படாதீங்க, எல்லாம் கரெக்டா போயிடு கரெக்டா போயிடு. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஆம்புலன்ஸ் எல்லாம் கத்தின்னு போயினே இருக்குது. நான் என் மனைவிட்ட பேசுறேன். எல்லாரும் ஆம்புலன்ஸ்ல போகும்போது ஐயோ பாவம் என்னாச்சு நம்ம சொல்லுவோம். நம்மள கூட அவர் சொல்லுவாங்க போது.
நான் 2 பேரும் கதை அடிச்சுட்டு பேசிட்டு இருக்கோம். அவன் இவ்வளோ ஒரு சந்தோஷமாக போயிட்டு உட்காந்துட்டான். உட்காந்து தேடுறான், எங்க பேஷண்ட் இருக்காங்க இல்லை அவங்க டாக்டர் என்ன பேஷண்ட்டை தேடுறாங்க. ஃபோன் பண்ணி சொல்றாங்க ஒரு சீரியஸ் இருந்து, நான் டாக்டர் தேடுறேன். அவன் அலையிலூயா. அங்க டிவியில டிவி பாக்குறேன். டிவியில வந்து டமால் டமால் பலூன் வெடிக்குது. என்ஜாய் பண்ணுறேன். எட்டி பாக்குறேன். என் மனசு ஒரு வாசம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கு, கோலும் தடியும் என்னை தேற்றும். அந்த தைரியத்தை இயேசு ரத்த நமக்கு தருகிறது. ஒரே ஒரு நாள் கூட நான் நினைச்சது செத்துற இப்படி ஆயிடும் ஊழியன் நான் மனைவி ஒரு நாள் கூட யோசிச்சு ஈஸி. ஆமே. பிபி சுகர்லாம் பாத்தீங்கன்னா 530 சுகர், 230 பிபி. அது எங்க எல்லாத்துக்கும் இயேசு கூட. ஹல்லேலூயா. இது வரைக்கும் வறுமையை பார்த்து பார்த்து நான் பயந்ததே கிடையாது. இதெல்லாம் ஆகிட மாட்டேன். இதெல்லாம் நானும் புகா பேசும்போது இந்த கட்சி இடம் வாங்கினது அது ஒரு சாட்சி வாங்கியாச்சு. இதை கட்டும்போது புகாட்டு சொன்னேன், ஒரே ஒரு காலம் நடுறோம். நியர்லி 28 லட்சம் ரூபாய் இதை கட்டுறதுக்கு. பால் சிலிங்க 3.5 லட்சம், லைட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம், கிரைனேட்டு 3 லட்சம். இது கற்பனை பண்ணி பாருங்க எப்படி நடந்துச்சு. அந்த தைரியத்தை இயேசு தருவார். இயேசு தைரியத்தை தருவார். யூ கேன் உன்னால முடியும் என்றது. அதான் இயேசு ரத்தத்துக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயம் நடுங்குவாங்க. அப்படி என்ன ஆயிடும், இதே இப்படி ஆயிடும், டபுள் மைண்ட்ல இருப்பாங்க. இயேசு ரத்தத்தினால் நீங்க கழுவப்பட்டிருந்தா இயேசு உங்களுக்கு அந்த தைரியத்தை தர ஆரம்பிப்பார். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, நீங்க இன்னொரு வெளிப்படுத்தல் 12:11 ரொம்ப பிடிச்சமான வசனம். அது வெளிப்படுத்தல் 12:11 படிங்க. 5 நிமிஷம் முடிக்கலாம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயிக்கணும்னா மேல இயேசுவின் ரத்தம் இருக்கிறத பேய்க்கு தான் தெரியும். உனக்கு தெரியுமானா தெரியல. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆட்டுக்குட்டியான் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் என்ன பண்ணாங்களாம், அவனை நம்ம நண்பர் இருக்காரு வெங்கடேஷ், சர்ச்சு வாடா, ஏன்டா ரொம்ப கூண்டல் சர்ச்சு வாடா என்ன பார்த்து சொன்னோம். கடைசியா சொன்னேன், ஒரே முறை ஆன்சர் போட்டுரு, நான் அடுத்த வாரம் வரேன். ரொம்ப ஆன்சர் ஏற்கனவே போட்டிருக்கோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. காலை ஏத உடனே ஃபுல்லா அந்த ஆன்சர் பான்பராது, ஆன்சர்ல பான்பராது தலைகணக்கு கீழே ஒரு 4-5 இருக்கும். எழுந்த உடனே அதுதான் ஒரு 4 பேர் இவன் வந்துடும், அங்கிருந்து இவன் வந்துடுவா, தாசு யாரு வேதா காலு குட்டி. அது பல வருஷம் ஆகி போச்சு, 5-6 வருஷம் ஆகி போச்சு. கெஞ்சிறேன், 98 நினைக்கிறேன், கெஞ்சிறேன், சர்ச்சு வாடா, ஏன்டா அது பண்ணுறேன். அது சௌமியம் வருவா, எடுத்து நின்றுவான், அவளை தூக்கிட்டு விளையாண்டு வைப்பான், எல்லாம் பண்ணுவோம், எல்லாம் இருக்கும். சர்ச்சுக்கு வானா ஒரே ஒரு நிபந்தனை, நீ பான்பராது போடுறியா சர்ச்சு. நான் சொல்லி ஒரு ஆத்மா வரதானே போதும், ஒரு நிமிஷம் போட்டா என்ன ஆயிடும். இல்லையா? அப்ப ஆண்டு சொல்லுவார், நோ நோ நோ. சரி, அவன் சர்ச்சுக்கு வரவே போயிட்டான். நான் சாவு கூட வரல. அப்ப நான் பைபிள் வேலை பச்சுட்டு. ஆமா, நாங்க இல்ல நினைப்போம். அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றது வசனம், உங்க சாட்சி ரொம்ப முக்கியம். சாட்சி முக்கியம். நல்லது மாதிரியே தெரியும், நல்லது சொல்ற மாதிரியே தெரியும். உங்க சாட்சியை எப்போ காத்துக்கணும், அந்த ஆட்டுக்குடைய ரத்தம் மேலே வருகிற போது. ஆமாவா, இன்னைக்கு கல்யாணம் வருது, பின்னாடி 4 திட்டு பசங்க வருவானுங்க, நான் மச்சான் பார்ட்டி கொடுக்கலையான்னு கேட்பானுங்க. பார்ட்டி ஆளாங்க இருக்குது. அவன் அதுக்குன்னு சேர்த்து நிறைய வக்கீல்லாம் வந்து நிற்பான். அல்லேலூயா. அதுக்கு என் தம்பி விக்கி ராக்கி பார்த்துக்கா, பொறுப்பு அவங்ககிட்ட கொடுத்துட்டு இல்ல கேடி எல்லாம் இருப்பானுங்க. அவன் முன்ன உசர்படு கண்டனையா, அதுக்கிட்ட சில கோஸ்ட் எல்லாம் வருவான். அல்லேலூயா. சாட்சி சாட்சி. நான் குடிக்க மாட்டேன், நான் குடிக்கிறது காசு கொடுப்பேன். என்னடா அல்லேலூயா. ஆமாவா.
தங்கள் சாட்சியின் வசனத்தினாலே, ஆட்டுக்குடிய ரத்தத்தினாலே அவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள். நம்மளால முடியாதான், வீக் பர்சன் தான். சோத்துக்கு என்ன பண்ணுவோம், அப்படி மயங்கிடுவோம், சோத்துக்கு மயங்கிடுவோம், புகழ்ச்சிக்கு மயங்கிடுவோம், இந்த மாதிரி குடி வெறி மயங்கிடுவோம், அப்படியே கொஞ்சம் மினி பேசினா மயங்கிடுவோம். ஆனா அப்படிப்பட்ட ஆள் வலிமையா மாறனா ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே அவங்க கழுவப்பட அவர்கள் எதிர்க்கும் அடிமையில தங்கள் சாட்சி வசனத்தினாலே என்ன பண்றாங்களா, சத்துருவை அவர்கள் ஜெயித்தார். நான் முடிக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் வெற்றியை பெற வேண்டும் என்றால், நீங்கள் இன்னும் என போல இந்த ஊழியத்துக்கு வந்து நிற்க வேண்டும் என்றால், வெளிப்படுத்தி 1:6 சொல்லுது, நமக்கு தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களால் நிறுத்துவதற்கு இயேசு ரத்தம் சிந்தப்படுவது அவசியம். ஆமென். இந்த வருஷம் நம்ம சர்ச்சில் சாரதி ஒரு கவுன்சிலர், திருமஸ்ரீ 2 பேரும் டிஎம்கே கவுன்சிலர். அப்போ நம்ம அம்பிட்லாம் யோசிக்கிறோம், எம்எல்ஏ, எம்பி, பெரிய பிஸ்னஸ் மேன். ஆமாவா? இப்போ சர்ச்சில் வந்து ஒரு 1000 ரூபாய் காணி கொடுக்கறதுலே உங்களுக்கு தலையெல்லாம் சொரியுது. ஆமாவா? அல்லேலூயா. லட்சங்களை காணிக்க கொடுக்கணும். அப்போ சபையில வந்து வியாபாரிகள் பெருகணும், தொழிலதிபர்கள் பெருகணும். ஆமாவா இல்லையா? எப்படா நடக்கணும்? இயேசு ரத்தத்திலே ஒருத்தர் கழுவப்பட நம் தேவன் ராஜாக்களாக ஆசாரியர்களாக அவர் நிறுத்துறாரு. அப்பதான் யோசிச்சு பாருங்க. அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி, அப்போ டாடா, பிர்லா, இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு தெரியல. பார்த்தா பூமி அது நிறைவும் உலகம் அது குடிகளும் கர்த்தருடையது. ஆனா பிசாசு கையில இருக்குது. ஆமாவா? நம்ம கிட்ட வர்றதுக்கு அது ரொம்ப போராடுது. மாசம் ஒரு 20,000 30,000 சம்பளம் வாங்குற இல்லை. ஏன்? அந்த இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே விடுதலை இருக்குது மாத்திரம் இல்ல, அதுல ஆசீர்வாதமும் இருக்குது. கண்ண மூடமா சொல்லுமா, ஆண்டவரே என்னை ராஜாக்களாக ஆசாரியர்களாக என் தேவனுக்கு முன்பாக நிறுத்த ஆண்டவரே. ஒருவேளை எங்க 4 தலைமுறை பாவங்கள், முன்னோருடைய பாவங்கள், முற்பிதாக்களுடைய பாவங்கள் எங்க ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குது என்றால் எங்களை ஆசீர்வதிக்க சொல்லுங்க. விலையேற